உலகத்துல ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களுக்குமே ஒவ்வொரு புக் இருக்குது. கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள் இருக்குது, அல்லாஹ் சாமி கும்பிட்றவங்களுக்கு குரான் இருக்குது, நம்ம சாமி கும்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மகாபாரதம், ராமாயணம், இதிகாச கதைகள் இருக்குது, 4 வேதங்கள் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனா இந்த உலகத்திலே யாருமே நம்ப முடியாத அளவுக்கு சாத்தானுக்குன்னு சொல்லி ஒரு புக் இருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆனா உண்மையிலே அது இருக்குது. மேலை நாடுகள்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சை சேர்ந்த ஒரு பாதிரியார் இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சில தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க. தவறுகள் செஞ்ச உடனே அந்த ஊர் ராஜா அவரை புடிச்சிட்டு போய் விசாரிச்சுட்டு, உனக்கு வந்து விடிஞ்சா உனக்கு வந்து மரண தண்டனை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் எந்த பைபிள்ல இருந்தாரோ அந்த இடத்துல ஒரு ரூம்ல போட்டு இவரை அடைச்சு வைக்கிறாங்க. அடைச்சு வச்ச உடனே இவர் என்ன பண்றாரு, உடனே வேண்டுறாரு. அவரு வந்து யாரை கூப்பிட்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜீசஸை கூப்பிடல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீசஸுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெவில கூப்பிடுறாரு. டெவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தானை கூப்பிடுறாரு. அவரு கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண உடனே அந்த டெவில் நேர்ல வந்துச்சா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செவிவழி கதைகள் தான். ஓகேங்களா? அந்த டெவில கூப்பிட்டுருக்காரு. டெவில் நேர்ல வந்திருக்கு. டெவில் நேர்ல வந்தோடனே உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஏதுப்பா பிரச்சனை? எனக்கு தெரியும். நான் உன்னை சரி பண்ணி விடுறேன். உன்னை காப்பாற்றி விடுறேன். நான் சொல்ற மாதிரி நீ போய் ராஜாட்ட சொல்லுன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்குது. அதே மாதிரி இவரு வெளியில வராரு. வெளியில இருந்து ராஜாவை பார்த்து சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு புக் எழுதி கொடுக்குறேன். விடியறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய புக் எழுதி கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு 750 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு புக் எழுதி கொடுக்குறேன். நீங்க வந்து எனக்கு அதுக்கு பதிலாக என்ன உயிரோட வெளியில விட்டுருங்க அப்படிங்கிறாரு. உடனே ராஜா என்ன பண்றாரு, விடியறதுக்குள்ள புக் எழுத முடியும் அப்படிங்கிறதே நடக்காத ஒரு விஷயம். இவன் வேற 750 பக்கம் எழுத முடியுங்கிறான். ஸோ இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த தைரியத்தில் என்ன பண்ணுறாரு ராஜாவும், சரி கண்ணு போ கண்ணு, உன்னால முடிஞ்சிருக்கு எழுது கண்ணுங்கிறாரு. கிட்டத்தட்ட தரையிலேருந்து 3 அடி உயரமும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40-50 இன்ச்சு அகலமாக இருக்கக்கூடிய ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பத்திரமா பாதுகாக்கப்படுகிறது. அந்த பைபிளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ் கிகாஸ். ஓகேங்களா? கோடெக்ஸ் கிகாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு மியூசியமில் வச்சிருக்கிறாங்க. பழங்காலத்து மியூசியமில் மக்கள் பார்வைக்கு இன்றைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம மனிதர்களால் அறியப்பட்ட தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் தாண்டி அறியப்படாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அது வந்து எந்த ஒரு பிரிண்டிங் மூலியமாக எழுதுனாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட விலங்குகளோட தோள்களால் மட்டும்தான் 750 பக்கம் இருக்கக்கூடிய அந்த புக் எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கோட பேர் கோடெக்ஸ் கிகாஸ். கோடெக்ஸ் கிகாஸ். ஓகேங்களா? அந்த புக்கை எழுதின பாதிரியார் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த போருக்கு போகிறாங்களா, ஜெயிக்கிறாங்களா, அந்த ஊரில் தான் அந்த புக்கை இவங்க தூக்கிட்டாரு. இப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, அவரோட அரண்மனையை கொண்டு போய் வச்சிருக்காரு. வச்சிருக்கும்போது அந்த அரண்மனை எதிர்பாராத விதமாக தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. அந்த அரண்மனையே எரிஞ்சு போச்சான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பைபிள் மேலே ஒரு சின்ன தீக்காயம் கூட படலையாம். சாத்தானுக்காக எழுதப்பட்ட டெவில்ஸ் பைபிளில். ஓகேங்களா? அந்த பைபிள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருக்குது. இது ரொம்ப ஒரு மர்மமான விஷயமா பார்க்கப்படுகிறது. இதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மியூசியமில் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதோடைய பேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் தான். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு விக்கிபீடியாவில் போய்ட்டு இதோடைய பேஜஸ்ன்னு போட்டிங்கன்னா அது வருது. பிடிஎஃபாகவே கூட வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இன்னும் போட்டு பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மொழியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு லாங்குவேஜ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அதன் பொருட்டு அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்படி கூட ஒரு பைபிள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் இருந்திருக்குது. இன்றைக்கி இல்லை, அன்றைக்கே எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. நம்ம உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் மட்டும் இல்லை, பக்கத்தில் மத்திய பிரதேச மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா பீம்குண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பீம்குண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு தொடர்புடைய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. 2004 நம்ம தமிழ்நாடு, இலங்கை இந்த மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம் சுனாமி வந்தப்ப அந்த பீம்குண்டோடைய நதிநீர் உயரம் அதிகரிச்சிருக்குது. உடனே இவங்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆச்சரியமாக போய் டிஸ்கவரி சேனல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து அஸ்கூபா டைவர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப அது கடல் மட்டத்தில் எப்படி போகுமோ அந்த மாதிரி இவங்க வந்து போயிட்டே இருந்திருக்குது. ஆழ்கடலில் மேல் கடலில் காணப்படக்கூடிய உயிரினங்கள், பாசிகள், பவளப்பாறைகள் இந்த பீம்குண்டு அடியிலே இருக்குது. ஸோ கடலுக்கு எதுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பொதுவாக தண்ணி ஒரே இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா அதில் வந்து பாசம் பிடிக்கும். ஓகேங்களா? ஆனால் இதில் பாசானே பிடிக்கிறது இல்லை. கடல் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும், ஆனால் இது நல்ல தண்ணியாக இருக்குது. இப்படி எவ்வளவோ மிஸ்டீரியஸான மர்மமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. எனக்கும் கூட ரொம்ப ஒரு ஆசை தாங்க. உங்களுக்கு நான் சொல்ல எனக்கு பக்கத்தில் இந்த சைடோ அல்லது இந்த சைடோ அல்லது நான் சொல்லும்போது முன்னாடி விஷுவல்லையோ ஒரு எடிட்டிங்காக இதில் ஒரு நான் சொல்ல அந்த விஷுவலாக வந்துச்சுன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கும் என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷுவல் வந்துச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆர்வமாக, ஒரு அட்ராக்ஷனாக, ஒரு ஈர்க்கும் விதமாக, ஒரு கவனம் ஈர்க்கும் விதமாக இருந்திருக்கும். ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த எடிட்டிங்லாம் நம்ம பண்ணி கூடிய சீக்கிரம் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் கேட்ட அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி.